ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஊர்லேருந்து அம்மாச்சி வந்திருந்தாங்க. கல்யாணம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரி போய் பார்க்கலாம், ஸ்கூலும் ரீஓப்பன் ஆக போகுது. பாப்பாவும் சரிங்க வெளில போகலான்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னா போயிருந்தோம். நம்ம நினச்சாலும் போக முடியாத இடத்துக்கு தான் இன்றைக்கி போய்கிட்டு இருக்கோம். அது என்னன்னு பார்க்குறீங்களா? கொள்ளடத்துக்குள்ளே தாங்க போய்கிட்டு இருக்கோம். தண்ணி இப்போ தான் திறந்து விட்டுருக்காங்க, கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. அதனால தண்ணி கொள்ளடத்துல தான் போயிட்டு இருக்கனால அங்கே தான் குளிக்க போகிறோன்னு சொல்லிட்டு மேலே இருந்து சைடில் ஒரு படி இருக்கும், அது வழியாக கீழே இறங்கியாச்சு. அங்கே ஒரு கேட்டு மாதிரி இருந்துச்சு பாருங்கள், பார்க்கவே பயமாக இருந்துச்சு. அது தண்ணியை தேக்கி வைக்கிற கேட்டு, அதுக்கு கீழே குனிஞ்சு இங்கிட்டு வந்தோம்னா தண்ணி போகிற இடத்துக்கு வந்தாச்சு. பாப்பா ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் தண்ணிக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நாங்களும் மெதுவாக நடந்து போயிட்டு தண்ணி அப்போ தான் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் எல்லாருமே இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் மக்கள் திருப்பி அதே லைனில் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் நின்று அப்படியே காலெலாம் நனைச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாட ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் சின்ன பாப்பாவும் அம்மாவும், பாப்பா தூங்கிட்டு இருந்தாலும் அம்மா வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பாப்பாவும் முழிச்சிருச்சு. அப்புறம் பாப்பா, அம்மா, நான், பெரிய பாப்பா எல்லோரும் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அம்மாச்சி தான் உட்காந்துருந்தாங்க. ஒரு வழியாக விளையாண்டு முடிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் காய வச்சுட்டு அப்படியே மேலே வர ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அங்கே விளையாடுற இடம் இருக்கும்ல, அங்கே போயிட்டு சுட சுட கானு, பஜ்ஜி, அப்புறம் மீன் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வர 6 மணி 7 மணி ஆயிடுச்சுங்க. இப்படி தான் இன்றைக்கி எங்கடே போச்சு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கல்லணைக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.